ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 7ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான மேக்ஸ் மாடல் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு, வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் அதில் வந்து சேர்ந்துடும். நோட்ஸு, ஆன்சர் கீ, கொஷின் பேப்பர் ரிலேட்டட், எக்ஸாம் எல்லாமே உங்களுக்கு வந்து தகவல்கள் வந்து வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது 1 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். கிராமை கிலோகிராமை மாற்றுவதற்கு நம்ம எவ்வாறு வகுக்கணும், எதனால் வகுக்கணும், C = 2πr R அப்படின்றது என்ன, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து தமிழ் மீடியம் கொஷின் பேப்பராக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் போட்டிருப்போம், அவங்கள நீங்கள் அதில் பார்க்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுலேயும் பார்த்துக்கலாம். அண்ட் இதுலேயுமே நீங்கள் அது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து புரியும். நம்பர்ஸ் தான் மேக்ஸில் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் நீங்கள் பாருங்கள். இதில் வந்து போட்டிருக்கிறது வந்து நீங்கள் படிக்கும்போது இதில் ஆன்சர் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஆன்சருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒட்டமே செக் பண்ணிக்கோங்க. கோடிட்ட இடங்கள் இப்போ 1 மார்க்லாம் முடிச்சிட்டிங்கன்னா தென் கோடிட்ட இடங்களை நிரப்புங்க. 3/5 தசம எண் என்ன, வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் என்ன, πr² சதுர அலகுகள், இதனுடைய 1ஆம் இலக்கம் என்ன, 0, ஒரு முக்கோணம் வரைய எத்தனை அளவுகள் தேவை, பாஸ்கல் முக்கோணத்தில் 9வது வரிசையில் இருக்கக்கூடிய எண்களினுடைய கூடுதல் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பொறுத்துகள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே கரெக்டான இதான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாமே கரெக்டான ஆன்சராக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, வந்த கொஷினாக இருக்குது. அதனால் நீங்கள் படிச்சுக்கோங்க. இது முடிச்சுன்னா சரியாக தவறாக கேட்டிருக்காங்க இல்லையா, அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 1.7 என்ற எண் 1,2 எண்களுக்கு இடையில் அமைந்திருக்கு. செவ்வக நடைமுறை அதனுடைய பரப்பளவு, முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் கூடுதல், 7a² மற்றும் -ab² ஒத்த உறுப்புகள் ஆகும். அப்போ எது சரி எது தவறு அதை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவையேனும் 10 வினாக்களுக்கு வந்து விடையளிக்கணும். ஸோ அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். ஒரு மனிதனுடைய உயரம் 120 சென்டிமீட்டர்னா அதை மீட்டரில் குறிப்பிடும்போது அதுதான். அப்போ அதை நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒரு 2 மார்க் உங்களுக்கு. நீங்கள் வந்து சாய்ஸ் விடாமல் எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. எல்லா கொஷினுக்குமே இங்கே உங்களுக்கு ஆன்சர் இருக்குங்க இல்லையா. ஸோ அதனால் வீடியோ வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட அந்த ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் நோட் பண்ணி படிக்கிறத விட இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து இதிலேயே உங்களுக்கு இருக்குங்க இல்லையா, பக்கத்துலேயே எல்லா சம்மும் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நல்லா ப்ரீஃபாக கூட காட்டுறேன், ஷோ பண்ணுற கொஷினை. தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா கொஷின்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. சுற்றளவு கேட்டிருக்கக்கூடிய சம்மு, பரப்பளவு கேட்டிருக்கக்கூடிய சம்மு எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எந்த கொஷின் கேட்குறாங்களோ அந்த கொஷினுக்கு வந்து ஒரு சப்போஸ் எதாவது தப்பு பண்ணிட்டாலும் வேறு எதனா கொஷின் படிச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் எழுதலாம். மதிப்பு எல்லாமே படிச்சிட்டிங்களா. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், ஒத்த உறுப்பு கண்டறித, மதிப்பு காண்க, படத்தில் எக்ஸினுடைய மதிப்பு, அது சம் உங்களை சால்வ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான். 31வது கொஷின் பாருங்கள், 32வது கொஷின் பாருங்கள், 33வது கொஷின், அதில் எக்ஸோடைய வேல்யூவு எல்லாமே கேட்டிருக்காங்களே எல்லாமே. அப்போ அந்த பாஸ்கல் முக்கோணத்தினுடைய அருங்கோண வடிவத்தில் விடுபட்ட எண் வந்து என்ன, 20, 21, 70, அதுதான் விடுபட்ட எண். அந்த பாஸ்கல் முக்கோணம் அருங்கோண வடிவம்னா அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் தான் அதில் இருக்கும். அப்போ நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எதையாவது 5 வினாக்களுக்கு விடையளிக்கணும், 5-3 மார்க்கு. அதுக்கும் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது ஆல்ரெடி ஆன்சருக்கு இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் கீ இருக்குது. ஒரு டைம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த ஆன்சர் கீ இருக்குன்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணிடக்கூடாது. இது வந்து இப்படி தான் வந்துச்சா அப்படின்னு நீங்களும் ஒரு டைம் போட்டு பாருங்கள். இப்போ கீழே இருக்குது பாருங்களா, அந்த ஆன்சர் சுற்றில் கணக்கும் தொலைவு என்ன எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 37வது கொஷின், 37வது கொஷினுக்கு ஆன்சரு, 38வது கொஷினுக்கு ஆன்சர் ஒவ்வொன்றா ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க. 39வது கொஷினுக்கு அதை குறியீட்டு வடிவில் எழுதும்போது அந்த மாதிரி தான் எழுதணும். 40வது கொஷினு, 41வது கொஷினுக்கான ஆன்சர். வீடியோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி இந்த கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. 42வது கொஷின் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ரைட் சைடில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எவையேனும் ஒன்றனுக்கு விடையில்லை. ஜாமெண்ட்ரி நம்ம இதில் வரைய முடியாது, ஜாமெண்ட்ரி நாம தான் வரையணும். அதனால் இது ரெண்டுமே படிச்சுக்கோங்க. 43A 43A எய்தர் ARB ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ரெண்டுமே படிக்கும்போது தான் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுத முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.